கல்யாண விருந்து முதல்ல சென்னை கல்யாணங்கள்லாம் பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாரும் சாப்பிடவே சொல்லலை, சாப்பிடவான்னு கூப்பிடல. உள்ளே வந்தால் அவங்க பாட்டு போகிறாங்க, சாப்பிட்றாங்க, அவங்க பாட்டு போனவா அவங்க போகிறாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியாக கூட இருந்ததுன்னு சொல்லணும். நான் தஞ்சாவூர் ஜில்லா லேசில் சாப்பிட வந்துடுவாங்களா இப்படிலாம்? எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது தெரியுமா? அதுக்கு பொண்ணு பார்க்க வர போகிறாங்க, கல்யாணம் வர போடுதுன்னு சொல்லும்போதே அப்படி கல்யாணம்லாம் வருதுப்பா, நீங்களாம் வந்து கூட இருக்கணும், சாப்பிட வரணும்லாம் அப்படி சொல்லணும். இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு வந்தப்பறம் அப்போ ஒரு தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும், கல்யாணம் வருது, நம்ம எங்களாம் சாப்பிட வரணும், நம்ம வீட்டில் தான் நம்ம வந்து எல்லோரும் கலந்துக்கணும், இப்படிலாம் அப்போ ஒரு தான் சொல்லணும். அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சீரெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த சீரெல்லாம் வந்து வீட்டில் கோல்டு வாட்டை வச்சு எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கி வச்சு பாத்திரம் பண்டம் நகை எல்லா புடவை எல்லாத்தையும் வச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு காமிக்கணும். அது ஒரு முறை. அப்போ எல்லோரும் என்னென்னலாம் வச்சுருக்காங்கங்கிறதுலாம் வந்து ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க திரும்பவும் கல்யாணத்துக்கு சாப்பிட வரணுங்கிறது அப்போ ஒருத்தர் சொல்லணும். அப்புறம் மாப்பிள்ளை இப்போ வரும்பொழுது எல்லார் வீட்லேயும் வந்து ஆரத்தி எடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு. அந்த ஆரத்தி தட்டை வந்து அப்படி பின்னாடி திருப்பி வச்சு அதில் சர்க்கரையும் வெத்தலை பார்க்க வைக்கணும். அப்போ வந்து சாப்பிடவான்னு ஒரு சொல்லணும். இந்த சாப்பிடவான்னு சொல்கிறதுல முறையிலேயே எந்த வேலைக்கு சாப்பிட போகணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எல்லா வேலைக்கும் சாப்பிட போகணுமா, மாப்பிள்ளைக்கு மட்டும் போகணுமா, முகூர்த்தத்துக்கு மட்டும் போகணுமாங்கிறத சொல்கிற முறையிலேருந்து தெரிஞ்சிடும். எல்லா வேலையும் சாப்பிடவா, அடுப்பெலாம் மூட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று, எல்லோரும் முகூர்த்தத்தை சாப்பிட வந்துருங்கன்னு சொல்கிறதும் ஒன்று. இப்படிலாம் அதில் கூப்பிட்ற முறையிலே கண்டுபிடிச்சிடுவாங்க எப்போ சாப்பிட போகணுங்கிறது. சரி, முகூர்த்தம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பும்போது முகூர்த்த வெத்தலை பார்க்க கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்போ இலை போட்டுன்னு சொல்லி அனுப்புகிறோம், எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்கன்னு அப்போ ஒருத்தன் சொல்லணும். அப்புறம் எல்லோரும் இலை போட்டு எல்லாம் முடிஞ்சது. இலை போட்டு முதல்ல வந்து குழந்தைங்க பற்றி தனியாக நடக்கும், அப்புறம் ஆண்களுக்கான பற்றி தனியாக நடக்கும், பெண்களுக்கான பற்றி தனியாக நடக்கும். அப்போ போய் இலை போட்டாச்சுன்னு போய் ஒருத்தர் வீட்டில் வீடு விடாக போய் கொடுத்து வரணும். அப்புறம் ததியாதனம் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விடிகார்த்தால் வந்து எல்லோரும் இன்றைக்கி சாப்பிட வரணும் வீடு வீடாக சொல்லி ததியாதனம் முறை அது. வீடு வீடாக வந்து சாப்பிட வரணும். ஒரு கார்த்தால் 5 மணிக்கெலாம் 2 வீட்டில் பெரிய ஆம்பளை 2 பேர் வந்து வீடு வீடாக வந்து கூப்பிட்டு போவாங்க. அந்த ததியாதனைக்குது. இந்த கல்யாணத்துக்கு என்னென்னா இலை போட்டாச்சு எல்லோரும் வாங்கன்னு வீடு வீடாக கூப்பிட்டு வரணும். இத்தனை வந்தால் தான் கல்யாணத்துக்கு சாப்பிட வருவாங்க. நான் அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட்டு போகிறதுலாம் கிடையாது. இவ்வளோ உபச்சாரம் பண்ணால் தான் அந்த கல்யாணத்துக்கு சாப்பிட வருவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குமா இருக்கா அந்த சென்னை கல்யாணம்லாம் பார்த்தாக்க. எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு அது கொஞ்சம் பழகிறதுக்கு. இன்னும் கூட எங்கள் ஊரில் விசேஷம் நடந்ததுன்னா அப்படிலாம் ஒன்றும் சாப்பிட வந்துட மாட்டாங்க. வந்து போய் அவ்வளோ முறை உருவி கூப்பிட்டா தான் சாப்பிட வருவாங்க. ரொம்ப அழகான அது ஒரு அழகுன்னு தோணுது எனக்கு. ரொம்ப என்னது பெரிய உபச்சாரம்னு தோணுனா கூட அதில் ஒரு அழகு இருக்கிற மாதிரி தோணுது. எல்லா சம்பிரதாயங்களும் ஒரு அழகு இருக்குதுன்னு நினச்சிப்பேன். அது சென்னை கல்யாணங்கள்லாம் எனக்கு இன்னும் கூட எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்படி எல்லாரும் டக்குன்னு சாப்பிட போகிறாங்களேன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் ஊரில் போய் சாப்பிட வந்துடுவாங்களா நினச்சி பார்க்குறேன்.